முன்னால் யாரும் இல்லை. 3 மணி கர்த்தர் என்னை எழுப்புற நேரம் விடிய காலம். அன்பான சத்தம், மெல்லிய சத்தம் கேட்டு ஆவிலே கைகொண்டு மகிழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்வை என் ஆண்டவர் இயேசு எனக்கு தந்தாரே. எத்தனை கோடி நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க முடியாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்னை நிரப்பினது. ஒரு நாள் ஊழியத்திற்காக தேவன் என்னை அழைக்கும் போது நான் அழுதேன். ஊழியத்தின் பாரம் வந்தது. அழுதேன், ஐயா, இந்த கையினால சீட்டாடினவன், இந்த கையினால் அடித்தவன், இந்த கையினால சிகரெட் எடுத்தவன், என்னெல்லாம் பாவம் செய்தவன், இந்த பரிசுத்தமான வேதாகமத்தை என் கையில் எடுக்க நான் அருகதையற்றவன் என்று சொல்லி அழுதேன். அழுதுவிட்டு படுத்தேன். கரெக்டாக காலம் 3 மணிக்கு ஆண்டவர் தரிசனத்திலே வந்து நின்று என் வலது கையை பிடித்துக் கொண்டு ஓடு என்று சொன்னார். வலது கையை அவர் பிடித்திருக்க நான் ஓடுகிறேன். முதலாவது சாதாரணமான ஒரு ஓட்டம். இரண்டாவதாக முதல் ஓட்டம் முடிந்தோம் குதித்து குதித்து கடைசி ஓட்டம் குதித்து குதித்து ஓடுகிற ஓட்டத்திற்கு வலது கையை பிடித்துக் கொண்டு ஓடு என்று சொன்னார். எனக்கு 25 வயது, 24 வயது, அவருக்கு 45 வயது கிட்ட இருக்கும் போல தெரிகிறது. நல்ல ஒரு மாஸ்டராக இருக்கிறார். நல்ல ஒரு திறமையானவராக, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த ஒருவராக காட்சியில் இருக்கிறார். கரம்பிடித்து ஓட எனக்கு தோணுகிறது, நான் அவரை பார்க்கலும் ஓடணுமே. என்னுடைய வயசு இருக்கிறதுனால நான் அவரை பார்க்கலும் வேகமாய் ஓடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அவருக்கெல்லாம் ஓட முடியவில்லை. ஆனால் பக்கத்தில் ஓடுகிறேன். உடனே அவர் நிறுத்திவிட்டு சொன்னார், ஒரு இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் இருக்கிறது, அதற்கு நீ பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதே வார்த்தையை சொன்னார், இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் இருக்கிறது, நீ அதற்கு பெயர் கொடுக்க வேண்டும். நான் தரிசனத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவரே, எவ்வளவு அனுபவசாலிகள் ஓடும் போது நீரை கையை பிடித்து ஓட்டுகிற இந்த ஓடுகிற நான் எப்படி ஓட முடியும்? பெயர் கொடுத்த மடித்துக் கொண்டே இருக்கிறேன். கடைசியாக பல காரியங்களை அவர் சொல்லிவிட்டு, அந்த காரியங்களை போய் சொன்னால் நேரம் போய்விடும், பல காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், நீ பழக்கத்திலே உலகத்தை ஜெயிப்பாய் என்று சொன்னார். கிறிஸ்தவ நம்பிக்கை, உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறது தின்னு குடிச்சு உறங்கி சொகுசு வாழ்க்கை வாழ அல்ல. இந்த உலகம் மாயை, இந்த உலகம் மாயை, சூரியத்தனம் சூரியம், வாழ்வை இளவயது மாயை, பணம் மாயை, படிப்பு மாயை, பட்டங்கள் மாயை. மனிதனுடைய ஆவி பிரியும் நாளிலே எல்லாம் குப்பை தொட்டியில போட வேண்டும். எத்தனை PhD பட்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் அவன் ஆவி பிரியும் நாளிலே அது குப்பை தொட்டிக்கு போக வேண்டும். எல்லாம் மாயை. சூரியனை கீழே காணுகிறது எல்லாம் மாயை. மனிதன் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருப்பத நோக்கம் நாம் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய வழியிலே நடந்து உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறோம். எந்த லட்சியத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இன்று ராத்திரி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. ஆகவே மேசியா பிறந்திருக்கிறார். அவர் கர்த்தருக்குரியதுதான் தூபவர்க்கம், கர்த்தருக்குரியதுதான் பொன், கர்த்தருக்கு செலுத்துவதுதான் வெள்ளைப்பழம். இந்த வெள்ளைப்பழம் அபிஷேக தைலத்துக்காக ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். தேவனை யாரும் அபிஷேகம் பண்ண முடியாது. அந்த தேவனே ஒரு நாள் ராஜாவாக சகோதரனாக வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் அந்த அபிஷேக தைலத்துக்குரிய வெள்ளைப்பழம். இந்த மூன்றையும் ராஜாவாக பிறந்திருக்கிற, சகோதரனாய் பிறந்திருக்கிற, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற இயேசுவாகிய இந்த பிள்ளைக்கு காணிக்கையாக கொண்டு வைத்தார்கள், பணிந்து கொண்டார்கள். உடனே தேவன் அவர்களோடு பேசினார். ஏரோது பிள்ளை கொலை செய்ய வகை தேடுகிறார், நீங்கள் வந்த வழியே போகாமல் வேறு வழியாய் திரும்பி போய்விடுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து எச்சரித்தார். ஒரு உண்மையான ஆராதனை நாம் செய்வோம் என்றால், உண்மையான ஒரு தொழுகை ஆண்டவருக்கு செய்வோம் என்றால், இன்று ராத்திரி இன்றைக்கு நம்மோடு பேசுகிற தேவன் நம்மோடு அவர் உயிரோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மோடு
சொல்லுவார்கள், நீங்கள் அளவு எருசலேமில் உள்ள ஆலயத்தில் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உடனே இயேசு சொன்னார், ஸ்திரீயே, நான் சொல்லுவதை நம்பு. மலையிலே மட்டுமல்ல, எருசலேமிலே மட்டுமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசு வந்தபோது எங்கும் தொழுகிற தொழுகை வந்துவிட்டது. ஏன்? இயேசு உலகத்தில் வந்தபோது உலகத்தில் எங்க வைத்து தொழுவதற்குரிய தொழுகை வந்திருக்கிறது. ஏன்? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவாலயத்துக்கு போக வேண்டும், எருசலேமுக்கு போக வேண்டும். கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாகிறார். அந்த ஆலயம் ஆட்டுக்குட்டியானவரே, அந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துவே, அந்த ஆலயம் தெய்வத்தின் சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு என்கிற இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆகையினால் தான் அவர் சொன்னார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ராஜாவும் எங்கள் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, அவர் ராஜாவாகவும் தேவனாக இருக்கிறார். தேவனான கர்த்தர் ராஜாவாகும்படி யூதா கோத்திரத்திலே தோன்றினார். இந்த ராஜா யார் என்பதை சரியாய் நாம் அறிவோம் என்றால் தொழுகைக்குரிய ரகசியத்தையும் சரியாய் அறிந்து கொள்வோம். இப்ப வாசியுங்கள், யூதா கோத்திரத்திலே தோன்றின இந்த ராஜா யார்? கர்த்தர்தான் தேவனும் ராஜாவுமா இருக்கிறார். யூதா கோத்திரத்திலே வந்திருக்கிற இந்த ராஜா யார்? வாசியுங்கள். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. பைபிள் சொல்லுது, ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு. இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்கள். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொரு கர்த்தர் இல்லை, என்னைத் தவிர தேவன் இல்லை, கர்த்தராய் என்னைத் தவிர தேவன் இல்லை, என்னைத் தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. யார் கர்த்தரோ அவரை தவிர தேவன் இல்லை. கடந்த 2ஆம் நாளிலே நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தினேன். லேவியராம் 19:2 உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிறனா அவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒரே ஒருவர் தான், அவர் ஒருவரை தான் பணிந்து கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இதுதான் பிரதான கற்பனை. உபாகமம் 6:4, மார்க்கு 12:29. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அந்த கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றி மனிதகுமாரனாய் நம்முடைய சகோதரனாய் ராஜாவாய் இருக்கணும்னா சகோதரன் ஆகணும். சகோதரனாய் வந்திருக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பிந்தின மனுஷன் 2ஆம் மனுஷன் 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 4:35-39. உபாகமம் 4:35. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே
கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் பாருங்க. நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த மீட்பர் தான் பிதா. வாசித்து பாருங்க. ஏசாயா 63:16 கடைசி 2 லைன் வாசித்து பாருங்க. வாசிங்க. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் இல்ல, ஏசாயா 63:16 தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர். தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வகாலத்தில் உம்முடைய நாமம். உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாக இருக்கிறீர். பிதாவும் அவர்தான், மீட்பரும் அவர்தான். யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் செத்து போகல, என் மீட்பர் செத்து போகல, மண்ணோடு மண்ணா போகல, அவர் உயிர்த்தெழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவர்கள் அழுகி இந்த என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து நான் என் மாம்சத்தில் இருந்து கொண்டு தேவனை பார்ப்பேன். தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, கண்களே அவரை என் காணும். கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் இந்த வாஞ்சையா இந்திரியங்கள் எனக்கு என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அந்த வேதனையில் இருக்கிற யோபு சரீரமல்ல அழுகி புழுக்கள் ஆகி அடுப்பங்களை போல தோல் கருத்து புழுக்கள் தொழுகிற நேரத்தில் யோபு பக்தன் சொல்லுகிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் தோல்வி அடைய மாட்டேன், நான் ஜெயிப்பேன். இந்த தோல் முதலானவன் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து கொண்டு அவரை பார்ப்பேன், தேவனை பார்ப்பேன், இந்த பூமியில வச்சு பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் தான் இந்த கஷ்டங்களை சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவுக்காக என்ன கஷ்டம் சகிக்கிறாய்? இயேசுவுக்காக என்ன தியாகம் பண்ணினாய்? இயேசுவுக்காக நீ என்ன கொடுத்தாய்? தன் உயிரையே கொடுத்த வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் இறங்கி வந்தாரே, உன்னை ரட்சிப்பதற்காக இந்த பாடலை அனுபவித்தாரே, அந்த இயேசுவுக்காக நீ என்ன செய்தாய்? அவருக்கு தலை சாய்ந்த வீடு இல்ல, நம்ம கொட்டாரங்களை உண்டாக்கி வைத்து சொகுசாய் இருக்கிறோம். அவருக்கு தலை சாய்ந்த இடம் இல்ல. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ந்த இடம் இல்லை என்று சொன்னார். அத்திமரத்திலே பழம் உண்டா என்று தேடினார். வானத்தை பூமியை படைத்த தேவன் நமக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறோமே, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம்? கட்டாயம் ஒரு நாள் நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அந்த பயத்தோடு தான் ஆண்டவருடைய வார்த்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லை இல்லை என்று பேசுகிறோம். பிரசங்கிக்கிற இதே இடத்துல என் உயிர் போனால் நான் சந்தோஷமாயிருப்பேன். ஏனென்றால் இப்பொழுது மறித்தால் பரலோகத்துக்கு செல்லுவேன் என்கிற மகாபெரிய சந்தோஷத்தை அப்பா தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் நிச்சயம். மரணம் வரும்போது நாம் எங்கே போவோம்? எங்கே போவோம்? நம்முடைய முடிவு எங்கே இருக்கும்? அதை நாம் தீர்மானிக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஹல்லேலூயா, ராஜாவாய் வந்தவர் மகிமையின் கர்த்தர். அதனால்தான் பவுல் 1 கொரிந்தியர் 2:2 8 சொல்லுகிறார், சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையுமே நீங்க அறிய வேண்டாம். 8 சொல்லுகிறார், அவரே இந்த பிரபஞ்சத்தின் ஞானிகள் அறிந்திருந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது ஆவி ஆத்துமா சரீரமுடைய ஒரே ஒரு நபர் நம்முடைய தேவன். இந்த ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திரம்